ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், இப்போ அஜித் படம் வந்து அமர்க்களம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வாலியும் பில்லா 2 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ எப்படி இருக்கும், எப்படி புக்கிங்கில் இருக்கு சார்? அமர்க்களம் திரைப்படம் வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரீலீஸ் ஆகுதுன்ட்டு. அது கிடையாது. அமர்க்களம் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி ரீலீஸ் பண்ணிட்டாங்க. 2016 17 வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் முதல்ல வந்து ரீலீஸ் பண்ணாங்க. அந்த ரஜினிகாந்துக்கு அடுத்தது வந்து ரீலீஸ் ஆன படத்தோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்த அடுத்த நடிகர் யாருன்னு பார்த்தா அஜித்குமார் படங்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா ரஜினி படங்கள் தான் பெரும்பாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் படங்கள் தான் பெரும்பாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது யாரோட படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ரஜினிகாந்துக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்களில் யார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அஜித் படம். அந்த திரைப்படம் அமர்க்களம். ஏன்னா அமர்க்களம் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து அப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் கிடையாது. அப்போ பிரிண்டில் தான் ஒன்று, டிஜிட்டல் ஃபார்மேட் கிடையாது, பிரிண்ட்டு கிடையாது. அப்போ டிஜிட்டல் பிரிண்ட்ன்ற விஷயமே கிடையாது. 2000க்கு அப்புறம் வந்த படங்கள் தான் மேக்ஸிமம் டிஜிட்டல் பிரிண்டில் வந்துச்சு. அந்த டிஜிட்டல் பிரிண்டில் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அமர்க்களம் திரைப்படத்தையே அப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி அப்போ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் டிடிஎஸ் தியேட்டர்களில் திரும்ப ரிலீஸ் பண்ணாங்க. 2016 17 திரும்ப ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படம். நீங்கள் ஒன்று இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போவே அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட திரும்ப ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க அமர்க்களம் படத்தை. அது வேறு இல்லாமல் ஏரியா தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ வந்து என்னென்னா, சரி எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சரி எல்லா படத்தையும் பண்ணியாச்சு, சரி அமர்க்களம் பண்ணி தான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேப் இருக்குது. அமர்க்களம் பண்ணுறது தான் கொஞ்சம் கேப்பே இருக்குது. மீதி எல்லா படங்களும் பொதுவாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வேண்டாம், அமர்க்களம் படத்தை திரும்ப எடுத்து பண்ணுவோம் சொல்லி வெறும் 7K ஏதோ சிஸ்டமில் ஏதோ டால்பி டிஜிட்டலில் ஏதோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணதா ஒரு செய்தி. அந்த மாதிரி தான் வந்து அந்த படத்தை வந்து இப்போதைக்கு ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் முதல் வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 35 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆச்சு அந்த படம். முதல் 3 நாளில் அப்படின்னு ஒரு 50 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணோம் அந்த படம். அவ்வளோதான் சார். ஏன்னா பெருசாலாம் பண்ணேன். ஏன்னா அந்த படம்லாம் வந்து டிவியில் போட்டாச்சு, ஏற்கனவே ரிலீஸ் பார்த்தாச்சு. இப்போது ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா, டிஜிட்டல் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த படம் கிடையாது அப்படின்ற படம் வந்து இப்போ தேட்டரில் தூக்கி வந்து போடுறாங்கன்னா அது கலெக்ஷன் ஆகும். அதுக்கு என்ன காரணம், அந்த படம் வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு ஓடிடிலையும் கிடையாது, ஒரு சேட்டலைட் ரைட்ஸும் பெருசாக யாரும் வாங்கலை, அடிக்கடி டிவிலையும் அந்த படம் போடலை. அப்படின்னும் போது வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும். என்ன காரணம்னா, அந்த திரைப்படத்தை நம்ம மீண்டும் பார்க்கணும்னா தேட்டர் தான் வந்து பார்த்தாலும் வேறு வழி கிடையாது. அப்படின்றதுனால வந்து அந்த படங்கள் வந்து ரிலீஸ் படம் நிறைய வசூலாகும். பட் இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிவிலலாம் போட்டு அடித்த படம். உங்களுக்கே தெரியும். மங்காத்தாலாம் எடுத்துங்க சமீபத்தில் அதை எத்தனை வாட்டி டிவியில் போட்டிருப்பாங்க. 2011 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்டி மேலே டிவியில் போட்டிருப்பாங்க அந்த படத்தை. உங்களுக்கு தெரியும், KTVலேருந்து சன் டிவிலேருந்து மாறி போட்டு அடித்த படம் அந்த படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011 2026 வரைக்கும் எத்தனை அந்த கிட்ட 15 வருஷம் எத்தனை வாட்டி சார் போட்டிருப்பாங்க அந்த படத்தை? எப்படி பார்த்தா ஒரு 300-400 வாட்டி போட்டுருக்க மாட்டாங்க அந்த படத்தை. நீங்கள் சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு சேனல் எடுத்தா கூட கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனையோ வாட்டி போட்டுருப்பாங்க. KTVயில் எப்படி மாதத்துக்கு 2 வாட்டி போடுவான், சன் டிவியில் எப்படி மாதத்துக்கு 1 வாட்டி போட்டிருப்பானுங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 3-4 வாட்டி டெலிகாஸ்ட் ஆன படம் 2014 ஒரு மாதத்துக்கு 3 வாட்டினா ஒரு வருஷத்துல 30 வாட்டி 40 வாட்டி போட்ட படம். 15 வருஷத்துல எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க அந்த படத்தை? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அத்தனை வாட்டி போட்டு அடிச்சு, அதாவது சொல்லலாம் அறுத பழசான ரீல் இது. அந்த ரீலை தூக்கி வந்து போட்டு தமிழ்நாட்டிலே ஒரு 30 கோடி ரூபா வசூல் எடுத்தாங்க அந்த திரைப்படம், மங்காத்தா திரைப்படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்குன்னா, ஏன்னா அது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் படம், அதனால் வந்து ஓடிச்சு. ஓகே, ரைட்டு. பட் அமர்க்களம் படம் வந்து அப்படி கிடையாது இல்லை. அமர்க்களம் வந்து அந்த அமர்க்களம் படம் வரும்போது வந்து என்னென்னா, இப்போ ரிலீஸ் ஆனதுக்கும் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் மாறி ரெண்டாவது அடுத்த ஜென்ரேஷனே போயிட்டாங்க. அமர்க்களம் டைமில் பிறந்தவங்க எல்லாம் இப்போ கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கே இப்போ குழந்தைங்க இருக்கும். புரியுங்களா இல்லையா உங்களுக்கு? அமர்க்களம் டைமில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கே குழந்தை இருக்கும். அன்றைக்கி அவன் அமர்க்களமே பார்த்துருக்க மாட்டான். புரியுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி டைமில் வந்து இந்த படத்தில் எடுத்து போடும்போது இதில் பெரிய இம்பாக்டாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரசிகர் மத்தியிலே இம்பாக்டாக கொடுக்கும், பெரிய இம்பாக்டாக கொடுக்கும். அதெல்லாம் மறுத்துக்கத்தே இல்லை. ஏன்னா எனக்கு அதான் முதல் 3 நாள் மட்டும் ஒரு 30 லட்ச ரூபா கலெக்ட் ஆகிருக்கு சார். முதல் 3 நாள் இப்போ இந்த வாரம்லாம் சேர்த்துனா அப்படி ஒரு 50 லட்ச ரூபா கலெக்ட் ஆகும் அந்த படம். ஸோ எடுத்து ரிலீஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, எந்த படத்துக்கும் கூட்டம் வர்றது, இந்த படத்துக்கு ஒரு 50 பேர் வந்து உட்காந்து பார்க்குறாயா அப்படின்ற மாதிரி தோணும்ல உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணவங்களுக்கு லாபகரமான படமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இப்போ May 1 பர்த்டே முன்னிட்டு வந்து இன்னும் படம் வருமே சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லா படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க, வாலி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பில்லா படமும் ஒன்று இதுவும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். அதுவும் வந்து கிட்டத்தட்ட 7-8 முறை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பாஷா திரைப்படம் அடிக்கடி ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் பார்த்துருங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாஷா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க.
நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சமீப கூட பாஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதுவும் அப்போ நல்ல வசூல் பெற்று இருக்கு. அதுவும் ஒரு வாட்டி வந்து அனௌன்ஸ்மெண்டோட பண்ணாங்க, இந்த வாட்டி அனௌன்ஸ்மெண்டே இல்லாம பண்ணாங்க. லேட்டா பிக்கப் ஆகி படம் ஓடிச்சு, பாஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி படம் ஓடிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பில்லா படமும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தான். எனக்கு நமக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூர்ல, அவரே சொல்லுவார் அந்த பில்லா படம் எத்தனை வாட்டி போட்டாலும் ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படின்றது. அவர் தேட்டர் எடுத்து கொடுப்பாரான் கோயம்புத்தூர்ல, ஒரு 7 தேட்டர் 6 தேட்டர் எடுத்து கொடுப்பாரான் அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில். கோயம்புத்தூர்னா 4 ஏரியா வரும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டம். அந்த 4 மாவட்டம் சேர்ந்து தான் கோயம்புத்தூர் டிவிஷன். அதில் ஒரு 9 தேட்டர் 8 தேட்டர் போடுவாரான். எப்படி போட்டாலும் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும் சார்ன்றாரு. எனக்கு அது எத்தனை வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு கிடைக்கும் சார் அந்த படத்தை அப்படின்றாரு. அது என்ன லாஜிக்னு தெரியல. அவரே 2-3 வாட்டி பண்ணியிருக்காங்க பில்லாவை, கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காரு. எனக்கே ஒரு 50,000 கிடைக்கும் சார் அந்த படத்தை. எப்போ ரிலீஸ் இது வரைக்கும் அந்த பில்லா படத்தில் நான் லாஸ் ஆனதான் சரித்திரமே இல்லை சார். எப்போ போட்டாலும் எனக்கு ஒரு கையில் ஒரு 30,000 நிற்குது சார்ன்றாரு. எல்லா செலவு போய் ஒரு கையில் ஒரு 30,000 நிற்குதுன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்க படம் ஒன்றும் வேணாம் சார். அந்த படத்தை என்ன சார் ரேட்டு எடுத்துருப்பாங்க, ஒரு தேட்டருக்கு 2,000 3,000 எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம். அவங்க 2 ஷோ ஃபுல்லானே போதும் அவங்க லாபம் சார், ஒவ்வொரு தேட்டருக்காரங்க லாபம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 2,000 பிரிண்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோ, 2,000 ரூபாய் ஒரு 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு தேட்டர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ஷோ ஃபுல்லானே முடிஞ்சு போயிடுச்சே. புரியுங்களா இல்லையா உங்களுக்கு? 2 ஷோ ஃபுல்லானே முடிஞ்சு போயிடுச்சு. ஃபுல்லாக ஒரு 40-50% 2 ஷோ வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஆடியன்ஸ் காசு லாபம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இப்போங்களா ஒரு 200 டிக்கெட் ஊற்றிச்சு, 200 டிக்கெட்டு இன்ட்டு 100 ரூபா கணக்கு பண்ணுங்க, 20,000 ஆச்சுன்னா உங்களுக்கு அதுவே. அவங்க போட்டது 3,000 கொடுத்து எடுத்துருப்பான். பிரிண்ட்டுக்கு ஒரு 1,000 ரூபா, இதுக்கு ஒரு 2,000 ரூபா மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ண ஒரு 3,000 ஆச்சு. அவனுக்கு 20,000 வந்துருச்சுல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் அவனை ஒரு 2 நாள் 1 நாளே அவங்களுக்கு லாபம்ன்ற மாதிரி தான் தோணுது. இல்லைன்னா ஷேர் போட்டுப்பாங்க, சரி வர கலெக்ஷன் 20,000 ரூபா 50க்கு 50 உனக்கு 10,000 10,000 முடிஞ்சு போச்சு போட்டு எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ரீலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. குறிப்பாக எப்பவுமே வந்து ஒரு நடிகருடைய பிறந்தநாளுக்கு எப்பவுமே ரீலீஸ் ஆகிறது வழக்கம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே அதேமாதிரி வாலி கேட்டீங்க, வாலியும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே இவர் பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாலி திரைப்படமும். அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது. இப்போது எந்த திரைப்படமே ரிலீஸ் பண்ணாமல் முதல் முறையாக ஒரு படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ரைட்டு, கூட்டம் வருது. இதெல்லாம் வந்து நான் சொல்கிற இந்த படங்களே கிட்டத்தட்ட வந்து 4-5 வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பில்லாவே எனக்கு தெரிஞ்சு 7-8 வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இது 8வது வாட்டி 9வது வாட்டி எனக்கு தெரிஞ்சு பில்லா திரைப்படம் அத்தனை வாட்டி. இப்போ சமீபத்தோடு ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 5 மாதம் உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு. திரும்ப போன பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணாங்க பில்லாவை, இப்போ இந்த பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க பில்லாவை. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். தேட்டருக்கு 50 பேர் 100 பேர் இருந்தால் கூட அவங்க போட்ட காசு லாபன்ற மாதிரி தான் சார் கணக்கு இது. அதனால தான் வந்து இந்த ரீலீஸ் படங்கள் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓட்டு போடுறதுக்கு கடமை கரெக்டாக எப்போவுமே அவர் கரெக்டாக வந்துடுவார். இந்த வாட்டி ஓட்டு பூத்துக்கு திறக்கிறதுக்கு முன்னாடியே 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டார். வந்துட்டு ஓட்டு போட்டு போனார். போகும்போது ஏதோ இது சொன்னார், ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லது தான் அப்படின்னு சொன்னார்னு சொல்லி ஒரே பரபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி உண்மையாக என்ன சார்? அப்படி இல்லை சார். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. எப்போவுமே பெரும்பாலும் வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் அதிகாலை வந்து அந்த ஓட்டு மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து போட்டு போயிட்டால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இந்த கூட்டம் போடுறது, நடுவில் போய் நிற்கிறது, இவனுக்கு இம்சை இல்லை. உங்களுக்கு தெரியும், போன வாட்டி ஒரு மிட்ல வந்தார்னு நினைக்கிறேன் அஜித். இப்படிதான் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு கூட சுத்திங்க தான் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. போனை பிடிங்கி வச்சுட்டு அப்புறமா போகும்போது கொடுத்தாரு. இது அதுக்கு உண்டான இடம் இல்லை, இதெல்லாம் பண்ணக்கூட தப்புன்னு சொல்லி வான் பண்ணி அமிச்சாரு. எதுக்கு இந்த மாதிரி தொல்லைங்க? காலையில வந்து நம்ம ஓட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வேலையை நம்ம ஜனநாயக கடமையை நம்ம முடிச்சிட்டோம், நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு வந்தாரு. 7 மணிக்கு பூத்து ஸ்டார்ட் ஆகுது, 6:45 அங்கே வந்து நின்றுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டிலே முதல் ஓட்டு போட்ட நபரே அவரை தான் பண்ணிடுறாரு. நடிகர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே முதல்ல ஓட்டு போட்ட, அதாவது பதிவான முதல் ஓட்டு அஜித் குமாரோட ஓட்டை தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து கரெக்டா வந்து அவருடைய ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு போயிட்டாரு. இன்னும் ஆளுக்கு ஒரு கோடு அடிச்சுட்டானுங்க. அவர் வந்து கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரு. நீங்க பாத்துறீங்க, அவர் சிகப்பான உடம்பு, அவர் மனசு வெள்ளை. அப்பனா கருப்பு சிகப்பு வெள்ளை, அவர் ஏடிஎம்கே ஆதரவு. உடனே ஒரு குரூப் கிளம்பிட்டானுங்க. அடுத்து இன்னொரு குரூப்பு, அவர் கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டாரு, அவர் உடம்பு சிகப்பு, அதனால கருப்பு சிகப்பு, அவர் டிஎம்கே ஆதரவு அப்படின்ட்டானுங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, விஜய் வந்து எல்லா பிரச்சனையும் ஒயிட் ஷர்ட் தான் போட்டு போனார், அவர் விஜய்க்கு ஆதரவு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு குரூப். இப்படி ஆளுக்கு வந்து ஒரு குரூப். அவர் வந்து கடமையை கரெக்டா செய்யறாரு, தமிழனா ஒரு ஓட்டுப்பதிவை வந்து நிறைவேற்றிட்டாரு, அதனால ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் அப்படின்னு ஆளுக்கு இப்படிங்களா ஒரு கற்பனை கல்லியை கிளம்பிட்டானுங்க உட்காந்துக்கிட்டு. சரிங்களா? அதாவது இந்த பாண்டியராஜன் ஒரு படம் வரும் சார், ஒரு காமெடி வரும் சார்.
மாப்பிள்ள சிங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். அந்த விமல் நடிச்சிருப்பார் ஒரு படம். அந்த படத்துல வந்து பாண்டியராஜன் முதல்ல வந்து அந்த ஊர்ல வந்து தேர் இழுக்க முடியாம 2 ஜாதி கலவரத்தால தேரே இழுக்காம நின்று கிடக்கும். கலெக்டரா பாண்டியராஜன் வருவார். அப்ப வந்து அவர் என்ன தெரியாதனமா ஒரு ஜாதி கட்சியோடைய ஒரு ஜாதியோடைய சட்டை போட்டு வந்துருவார். தெரியாது, அது அவனுக்கு தெரியாது. அப்ப வந்து சண்டை நடக்கும். ஏப்பா இப்படிலாம் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா, நீங்க இந்த தேர் இப்ப இழுத்தா ஓடுமா ஓடாதுன்னு தெரியல, உங்க ஜாதி பேச்சு ஏப்பா தேர் இழுக்க முடியுங்கன்னு சொல்லும் போது அங்கிருந்து ஒருத்தர் ஒரு ஜாதி கட்சி ஜாதியிலிருந்து ஒருத்தர் பேசுவாரு. தெரியும் சார், நீங்க அவங்க சட்டையை போட்டு தெரியும் சார், நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னாரு. பக்கத்துல கமிஷன் எடுக்க என்ன இவனுக்கு சட்டையை வச்சுலாம் பேசுறானுங்க அப்படின்னு. சார் இவனுக்கு ஜட்டியை வச்சுலாம் கூட கண்டுபிடிப்பானு சார் இவனுக்கு அப்படின்னு. அந்த ஐயோ இவனுக்கு கிறுக்கன் இல்லையா, இவனுக்கு மெகா கிறுக்கனுங்க அப்படின்னு ஒரு பாண்டியன் சார். அந்த மாதிரி இவனுக்கு எதுலலாம் கண்டுபிடிப்பானுங்களே தெரியாது சார். கண்டிப்பா அவ சார் அங்க பத்திரிகையாளருக்கு கேள்வி கேட்கறாங்க, 10 பேர் கேள்வி கேட்கறான். நீ முதல்ல ஒரு கேள்வி கேட்ப, சார் மாற்றம் தேவையான்னு கேட்ப. சார் என்ன சார் சீக்கிரம் மாட்டீங்கன்னு ஒருத்தன் கேட்பான். சார் உங்களுக்கு என்ன தோணுதா சார் கேட்பான். சார் உங்களுக்கு என்ன 10 பேர் 10 கேள்வி கேட்பான். அவர் ஒரே பதில் சும்மா நோண்டிட்டாரு. அவர் யாருக்கு இப்போ ஆன்சர் கொடுத்தான்றது அவன் எவனுக்கும் தெரியல. அவர் யாருக்கு ஆன்சர் கொடுத்தாரு, இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுத்தாரா, இல்லை ஃபர்ஸ்ட் கட்ட ஆன்சர் கொடுத்தாரா, 2வது கேள்விக்கு ஆன்சர் கொடுத்தாரா, 3வது கேள்விக்கு ஆன்சர் கொடுத்தாரான்னு யாருக்குமே தெரியாது. அவர் நோடி அடிட்டு போயிட்டார், சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் எந்த வாங்க 10 பத்திரிகையாளர் 10 கேள்வி கேட்டிருப்பான். அவர் எதுக்கு ஆன்சர் கொடுத்தான்னு எவனுக்கு தெரியும்? கண்டிப்பா அஜித்தே வந்து விளக்கம் கொடுத்தாதான் தெரியும் உட்காந்துக்கிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே இது? அஜித்தே வந்து விளக்கம் கொடுத்தாதான் ஓ நோவு நின்றது அது கொடுத்தாரா இது கொடுத்தாருன்ட்டு. ஒன்று முதல்வர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, முதல்ல ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் கேட்குறாங்க, சார் அஜித்குமார் அவர்கிட்ட நாங்கள் ஆட்சி மாற்றம் தேவையான்னு கேட்குறோம், அவர் நோ நீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சார், அப்படி உங்களோட கருத்து என்ன சார்? ஸ்டாலின் சார் வந்து நீ கேட்டது தான் பதில் சொன்னார், அஜித்குமார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்படி அவர் சொன்னாரா? நல்லதானே சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு, அஜித்குமார் எனக்கு சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்களா அப்படிலாம் அவர் ஒரு பில்டப் கொடுக்கல. புரியுதுல உங்களுக்கு? இவனுக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு சார் கேள்வி, அதாவது பதில் ஒண்ணுதான் சார். நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னோம்னா அதை எடுத்துக்கணும், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஆளு கிண்டல் பண்றான்டா நல்ல குடும்பம் அப்படின்னு கிண்டல் பண்றான்டா எடுத்துக்கலாம். அவர் நல்லதுதான்டா சொல்லியிருக்காரு, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காருடா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் சார் இருக்கு எல்லாமே. இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் எடுத்துக்கிறதுல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இப்போ சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்ம என்ன எடுத்துப்போம், மன்னிப்பு கேட்டார், அவன் திமுறில் பேசுவான், இல்லை அவன் அகங்காரம் பிடிச்சவன், அவன் வந்து இதுக்காக சாரி சொன்னான், அவன் அதுக்காக எப்படி கலப்பாங்க உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி கதை தான் சார் இது எல்லாமே. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இவங்கள இங்கே இருக்கிற மீடியாக்கள் எல்லாருமே தான் வியாபாரம் ஆனால் போதுன்றதான் இருக்காங்களே தவிர எவனுக்கு நாட்டு மக்களுக்கு எவனும் உண்மையெல்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த நீங்கள் சொல்லுங்க பாருங்க, பத்திரிகை தர்மம், அப்புறம் இது, அப்புறம் 3ஆம் 4ஆம் தூணு 5ஆம் தூணு, இதெல்லாம் அதெல்லாம் மலையேறி போயிடுச்சு. அதெல்லாம் இன்றைக்கெலாம் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஏதோ 1-2 பேர் இருக்காங்களா, இல்லைலாம் மறுக்கல, இன்னும் நேர்மையாக நாணயமாக நடந்தவங்களாம் இருக்காங்க. பத்திரிகை துறையை உயிரியாக நேசிக்கிறவங்க உரிமையாக இருக்கிறவங்களாம் இன்னமும் இருக்காங்க. அதெல்லாம் ஆனால் அவங்களுக்கு மத்தியிலலாம் இந்த மாதிரி வந்து சீப்பாக பிஹேவ் பண்ணுறதுல இருக்க பாருங்க. அவங்களுக்கு தெரியல, மைக்கு எடுத்து வந்து மூக்குக்குள்ளே நீட்டுறானுங்க, எடுத்துன்னு வந்து இன்னும் ஒருத்தர் விஜய் வாய்க்குள்ளே போய் விட்றான் மைக்கு எடுத்துன்னு வந்து. என்னங்கடா இது பண்ணுறீங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. இந்த வடிவேலு ஒரு படத்தை ஜெயிலிருந்து வெளில வரும்போது ஒருத்தர் வாய்க்குள்ளே மைக்கு விட்டுருந்தா சார் இது மைக்கு உள்ள மாட்டேங்க சார், வாய்க்குள்ளே எடுத்து கொடுப்பேன் பாரு, அந்த மாதிரி ஆக்கிட்டு நம்மளுக்கு போக பார்த்தா உட்காந்துட்டு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒர்ஸ்ட்டாக மாற்றிட்டானுங்க சார். இவங்களுக்கு தேவை பப்ளிசிட்டி சார், அவ்வளோதான் சார். ஏன் சேனல் டிஆர்பி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க தவிர ஒருத்தருடைய கணிப்பு என்ன, ஒருத்தர் என்ன இது வர்றாரு, எதுக்கு ஓட்டு போறாரு. இவனுக்கு பேசுறாங்களே, எவனாச்சும் அஜித் தன் கடமையை ஆட்டிட்டாரு, இப்போ 6:45 வந்து ஆட்டிட்டாரு, எல்லாரும் வந்து அதே மாதிரி வாக்களிக்குன்னு சொல்லி பேசுறாங்களா எவனாச்சும் இந்த மீடியாக்காரனாச்சும்? அதை பத்தி பேசல. அஜித் நோ நீட்னு சொல்லிட்டாரு, விஜய் இந்த ட்ரெஸ்ல வந்துட்டாரு, சூர்யா இதை சொல்லிட்டு போயிட்டாரு, ரஜினிகாந்த் இதை சொல்லிட்டு போயிட்டாரு, இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ புரியல உங்களுக்கு? இவங்களுக்கு தேவை வெறும் விளம்பரம் தானே தவிர மற்றபடி இவங்க நாட்டு மேல மக்கள் மீது அக்கறை உள்ள மீடியாக்கள்லாம் இங்கே பெருசாலாம் எதுவும் இல்லை. இதான் உண்மை சொல்ல போனால் சார். இப்போ அஜித் படம் அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா அதை பற்றியே ஒன்றியவரில் ரேஸ்லேயே இருக்கு. அது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. அது என்னன்னு நமக்கே புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஷூட்டிங், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் வந்து கொடுக்கலன்னு சொல்லலை, இவர் கேட்குற சம்பளத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை, இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, அதான் உண்மை. சரிங்களா? இவர் கேட்குற சம்பளத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு எதாவது தயாரிப்பாளர்னு சொல்லலைங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். உங்களுக்கு எல்லா டேலண்ட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு 50,000 சம்பளம் எதிர்பார்க்குறீங்க. 50,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து ஒர்த் இருக்கணும்ல. கண்டிப்பாக உங்ககிட்ட திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது சார், ரைட்டு சார். என்ன ஆனால் என்னால் 50,000 கொடுக்க முடியாது சார் அப்படின்றான். புரியுங்களா உங்களுக்கு? என்னால் 50,000 கொடுக்க முடியாது சார்ன்றான். ஓகே, நான் 50,000 சம்பளம் வேலை கிடைக்கும், நான் வெயிட் பண்ணுறேன். 50,000 எனக்கு எவன் கூப்பிட்றேன்னா நான் அவனுக்கு பண்ணிக்கிறேன்.
நான் உங்ககிட்ட போய் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா சொல்ல மாட்டீங்களா? நான் எதுக்கு 20,000 30,000 நான் வந்து வேலை செய்யணும் உங்ககிட்ட? 50,000 என்கிட்ட டேலண்ட் இருக்குது, என்கிட்ட மார்க்கெட் இருக்குது, எது இருக்குது, நான் எதுக்கு உங்ககிட்ட 30,000 வேலை செய்யணும்? அந்த கணக்கு தான் சார் இது. இவங்க அது என்னன்னே தெரியாமல் இவங்க ஆளாளுக்கும் தையத்தை குதிப்பானுங்க. அஜித் ப்ரொடியூசரே இல்லை, அஜித்தே இப்போ 100 கோடி 120 கோடி வாங்க ரெடி நான் லைன் கட்டி நிற்பாங்கடா அஜித்துக்கு. நிஜமா சார், ஐயோ சார் நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணுறேன் ஓடி நிற்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பீக்கில் இருக்கிற இருக்கிற 2-3 நடிகர்ல அஜித் ஒரு ஆள். ஒரு நடிகர் அரசியல் போயிட்டாரு, ஒரு நடிகர் நடிச்சிட்டு இருக்காரு, ரஜினிகாந்த் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு, அடுத்து வேற யாருக்கு இவர் தான் இருக்காரு. நீங்கள் 300 கோடி ரூபா பிஸ்னஸ் யாருக்கு நடக்குது? 300 கோடி ரூபா பிஸ்னஸ் யாருக்கு நடக்குது? இன்னைக்கு இருக்கிறதே ஒரு 3-4 நடிகர் தான். இங்கே இன்னும் சொல்லுவோம் 3 நடிகர் தான், ரஜினிகாந்த், அஜித், விஜய். இது 3 பேர் தான் 300 கோடி பிஸ்னஸ் ஆகுது. வேறு யார் இருக்காங்க? 300 கோடி பிஸ்னஸ் யாருக்கு நடக்குது? யாருக்கும் நடக்கலையே. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து சரி யார் தர்றாலும் நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன்னு அவசரம் இல்லையே. இப்போ நாளைக்கே நான் கட்டாயம் படம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா என்ன? இல்லை யார் எனக்கு 125 கோடி 125 கோடி சம்மந்தம் நான் அப்போ படம் பண்ணிக்கிறேன், அதுக்கு என் வேலையை பார்க்கணும்னு போயிட்டு இருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை சார் அது வந்து நிறைய 2-3 பேரே வந்தாங்க, ஆனால் இவர் சொல்கிற கண்டிஷனுக்கு வந்து செட் ஆகலை அவங்க, அவ்வளோதான். நான் ஒப்பனா சொல்கிறேனே, இவர் வந்து அந்த ரேஸுக்கு தேவையான காசு வந்து அந்த நாட்டோடைய பணமாக கேட்டார். உண்மையை சொல்கிறாரு தான். அதாவது வந்து 2-3 ப்ரொடியூசர்ஸ் ரெடி 225-150 கோடி பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பட் அவர் அந்த நாட்டு பணமாக கேட்டதுனால எங்களால் அந்த நாட்டு பணமாக நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்றோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நீங்கள் வேணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து 2-3 ப்ரொடியூசர்ஸ் கூட மிஸ் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே ரீசன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார், ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். மே மிட்டில் இல்லை எண்டில் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி அந்த தீபாவளிக்கு பிளான் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு சார். அந்த ஸ்ரீலீலா பண்றாங்க தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி வந்து மோகன்லால் சார் பண்றாரு. ஏன்னா திருஷ்யம் 3லயும் அஜித் குமார் கெஸ்ட் ரோல் நடிக்கிறதுக்கு மோகன்லால் ரொம்ப ட்ரை பண்றாரு ஒரு செய்தி இருக்கு. நீங்கள் எவ்வளோ போட்டுங்க மோகன்லால் படத்தில் அஜித் குமார்னு போட்டுங்க டைட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருஷ்யம் 3 எடுக்கிறாரு மோகன்லால், தெரியல அவங்க நடிக்கிறாரு. அந்த படத்தில் அஜித் குமாருக்கு ஒரு கௌரவ தோற்றம், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ கொடுப்பதாக செய்தி ஒன்று வந்திருக்கு. அது நம்ம மிஸ்ஸாஜில் கேட்டு பார்த்தா அது உண்மைதான் சார், அஜித் குமார்ட்ட கேட்டிருக்காரு மோகன்லால் சார் அப்படின்ற மாதிரியும் செய்தி உண்மைதான் சார். அது பண்ணுறது தான் இருக்கு. சரி, ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.